இந்த இனிய மாலை பொழுதில் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். தும்பியினுடைய 132வது கூட்டம் மிக சிறப்பாக நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கிற புதிய செல்வராசன் அவர்களே, தமிழ் வாழ்த்து பாடி இந்த நிகழ்வுக்கு முதல் தொடக்கத்தை நல்ல தொடக்கம் அளித்த அம்மா ஜெயலட்சுமி மணிகண்டன் அம்மா அவர்களே, தலைமையேற்று சிறப்பித்திருக்கிற ஐயா லிங்கராசா ஐயா அவர்களே, கவியருவி காவுக்கி அவர்களே, மற்றும் கம்பன் என்கிற கம்பனின் கவிதை கடலில் மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அன்பிற்குரிய அம்மா ஜெயசக்தி அவர்களே, அன்பிற்குரிய குமாப்பா கபிலன் ஐயா அவர்களே, பால் தங்கம் அம்மா அவர்களே, ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தேசாபிமானன் ஐயா அவர்களே, காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, மற்றும் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். கம்பராமாயணத்தை எங்கெல்லாம் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் அனுமன் இருந்து கேட்பார் என்றுதான் சொல்லுகிறார்கள். இது பக்கத்திலே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உதவுவதாக தெரியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு முறை இந்த கம்பராமாயணம் பேசும்போது நான் படுகிற பாடு இருக்கேன். இணைய சிக்கல், இடச்சிக்கல், தொழில் சிக்கல் என்று அத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் கரும்பு ஆலைக்குள் புகுந்தால்தான் அதில் உள்ள சாறு வெளிப்படுகிறது. அது போல அந்த துன்பத்துக்கு இடையில் வருகிற இன்பம் தான் இந்த கம்பராமாயணம். இதிலே நாம் மூழ்குகிற பொழுது, இதில் நான் புகுந்து வருகிற பொழுது நமக்கு கிடைக்கிற செய்திகள், கம்பெனியுடைய அந்த கவிதை நடுக்கிற நமக்கு இன்பம் என்பது ஈடு இணையற்றது. இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா கவிமாமணி லிங்கராசா அவர்கள், பானுமதி அம்மா வந்திருக்காங்க, வணக்கம், வாங்க. லிங்கராசா ஐயா அவர்கள் மிக சுருக்கமாக ஒரு தலைமை உரை வழங்கினார்கள். அவர் ஒரு சிறந்த நாவலாசிரியர், சரித்திர நாவலாசிரியர். அவருடைய புத்தகங்கள் பெருசாக இருக்கும், அவருடைய புத்தகங்கள் மிக பெரிதாக இருக்கும். அவருடைய உரை இன்றைக்கு மிக சிறிதாக இருக்கிறது. ஏனென்றால் பெரியவர்கள் ஒரு பூங்காவுக்கு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு போகிற பொழுது அவர்கள் விளையாட மாட்டார்கள், குழந்தைகளை விளையாட வருவார்கள். அதுபோல இன்றைக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா லிங்கராசா அவர்கள் நீங்கள் பேசுங்கள் என்று என்னிடம் அதிக பொறுப்பை கொடுத்து விட்டார்கள். மிக குறைவாக பேசி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கம்பராமாயணத்தினுடைய ஆரண்ய காண்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம 3 காண்டங்களை முடிக்க போகிறோம். இது நிறைவு பகுதி, ஆரண்ய காண்டத்தின் நிறைவு பகுதி. பாதி கிணறு தாண்டியாச்சு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னா பாதி கிணறு தாண்டியாச்சு. நான் காலையில பேசுகிற பொழுது நெல்லை தீபன் ஐயா அவர்களிடமும், அமிர்தலிங்கம் ஐயா, பூமாப்பா கல்வன் ஐயா வந்திருக்காங்க, உங்கள்ட்ட எல்லாம் தெரிவிச்சேன். பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணறு தாண்டுவது மலைப்பாக இருக்கிறது என்று சொன்னேன். அவர்கள் அதற்கு ஊக்கம் கொடுத்தார்கள். அதெல்லாம் இல்லை, கூமாப்பா கபிலன் ரொம்ப கவித்துவமா ஒன்று சொன்னாரு. பின்னாடி போனாலும் பாதி தூரம், முன்னாடி போனாலும் பாதி தூரம், ஆகவே நீங்க முன்னாடியே போயிருங்க என்று மிக அழகாக அவர் ஒரு கவித்துவமாக ஒரு பதிலை சொன்னார். உங்களுடைய துணையோடு நாம் அந்த கம்பராமாயணத்தை கடக்கலாம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பெரியவர்களே, பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம் இல்லையா? அந்த பிள்ளையார்பட்டி கோயில்ல ஒரு அற்புதமான ஒரு இதை பார்த்தேன். ஒரு பாடல். அந்த பாடலை எழுதியது யாருன்னா கவியரசு கண்ணதாசன். பார்த்த உடனே பட்டுன்னு அப்படியே நெஞ்சுக்குள் ஒட்டி கொண்டு விட்டது அந்த பாட்டு. அதாவது அந்த பிள்ளையார்பட்டியினுடைய எல்லா இப்ப அந்த இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, நாட்காட்டிகள், பத்திரிகைகள், அந்த கடவுள் வருகிற அந்த கடவுளுடைய படம் பொறித்த அந்த சின்னங்கள் எல்லாவற்றிலும் அந்த பாடல் இருக்கிறது. அந்த பாடல் சின்ன பிள்ளையில நான் பார்த்திருக்கிறேன். பார்க்கும் போது நம்ம மனசை அப்படியே ஒப்பு கொட்டி கொண்டு விட்டது. தேடுறேன் அந்த பாட்டை, தப்பு இல்லாம சொல்லணுங்கிறதுக்காக. அவர் பாடுறார் கண்ணதாசன், அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நட்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருகல் வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. இது கண்ணதாசன் எழுதின பாட்டு.
பார்த்த உடனே நெஞ்சில பச்சுன்னு அப்படி ஒட்டிக்கிறது. இந்த பாட்டு கண்ணதாசன் எங்கே இருந்து அவருக்கு அந்த ஒரு தூண்டல் கிடைத்திருக்கு அப்படின்னு யோசிக்கிற பொழுது கம்பன் தான் கொடுத்திருக்கான். சென்ற முறை நம்ம பார்த்தோம் சவரி வதைப்படலத்துல, சதாயு வதைப்படத்துல, சதாயு உயிர் நீக்கு படலத்துல ராவணன் சீதையிடம் வந்து கெஞ்சிறான். ராவணனுடைய இயல்பை நமக்கு முன்னாடி கம்பர் காமிச்சிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? உலகத்திலேயே அழகிய பெண்கள் அவர்கள் எல்லாம் இருந்தாலும் அவர்களிடம் ஊடல் கொண்ட போது கூட தன் தலை தாழாத ஆண்மை உடையவன், அந்த வீர் உடையவன் ராவணன். எவ்வளவு பெரிய ஆணாக இருந்தாலும் பெண்கள் கோபித்துக் கொள்ளுகிற பொழுது தன் இலை தாங்கி கொஞ்சம் இறங்குவது ஆண்களுடைய இயல்பு. ஆனால் ராவணன் அந்த சமயத்திலும் தன்னுடைய அந்த வீறு, அந்த செருக்கு, அந்த ஆண்மை குறையாதவனாக இருந்தான் என்று முதலில் நமக்கு வந்து அறிமுகப்படுத்தின கம்பன் அது ஒரு 2 படலம் கூட தாண்டல. சீதை கிட்ட அப்படியே விழுந்துடுறார் ராவணன். நம்ம பார்த்தோம், சீதை கிட்ட வந்து பயமுறுத்துறான், கெஞ்சுறான். அரக்கு ராவணனுடைய பெருமை என்னங்க, ராவணனுடைய பெருமை என்னங்கிறத பெருமையா சொல்றான். இப்படியெல்லாம் பண்ணி சீதையினுடைய அன்பை பெறுவதற்கு முயல்கிறான். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு முடியலைங்கிறப்பதான் நம்ம வந்து அந்த புதையலை அந்த குடத்தோடு பேர்த்து கொண்டு போவது போல அவளை தூக்கி கொண்டு போறான். அதுக்கு முன்னாடி அவள்கிட்ட பேசுகிற பொழுது ஒரு பாட்டு போடுறார் கம்பர். ராவணன் சொல்றானா, என்னுடைய என்னுடைய பராக்கிரமம் என்ன அப்படிங்கிறத சீதையிட்ட சொல்றான். மேருவை பறிக்க வேண்டின், விண்ணினை இடிக்க வேண்டின், நீரினை கலக்க வேண்டின், நெருப்பினை அவிக்க வேண்டின், பாரினை எடுக்க வேண்டின், பலவினை சில சொல் ஏழாய், யார் என கருதி சொன்னாய் ராவணருக்கு அரிதியன் என்றார். இந்த ராவணனுக்கு வந்து அவனை சாதாரண ஆள் நினைக்கிறியா? அவனுக்கு அரிதான செயல் எதுவுமே கிடையாது. மேருனுடைய, மேருனா மேருமலை, அதனுடைய பெருமை என்ன? நிலையாக இருக்கிறது. அந்த மேருவை பறிக்க வேண்டின், அந்த நிலைத்தன்மையை மாற்றி அதை பறித்தெடுக்க வேண்டுமா? விண் இருக்கு, வானம், அதனுடைய பெருமை என்ன? அந்த வானமானது நிலையாக இருக்கிறது, இடியாமல் இருக்கிறது. வாரியர் கூட பாடினார்ல, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. அப்ப நிலையாக இருக்கிற வானத்திற்கு எது இழிவு என்று சொன்னால் அது இடிந்து விடுவதுதான் இழிவு. அந்த விண்ணை இடிக்க வேண்டுமா? ராவணனால் செய்ய முடியும். நீர், அந்த நீரை கலக்க வேண்டுமா? ராவணனால் செய்ய முடியும். நெருப்பு, அந்த நெருப்பினுடைய இயல்பு அவிப்பது, எதையும் அவித்து போடுவது நெருப்பினுடைய இயல்பு. அந்த நெருப்பையே அவிக்க வேண்டுமா? ராவணனால் இயக்க முடியும். பாரினை, இந்த உலகத்தை எடுக்க வேண்டுமா? ராவணனால் முடியும். என்ன என்று சொல்லி, என்ன கருதி ராவணனை நீ இகழ்வாக பேசுகிறாய் என்று அவர் பாடுறார். நான் சொல்லுவது என்னன்னா, அந்த பிள்ளையார்பட்டி அந்த வாழ்த்துக்கு கண்ணதாசன் அற்புதமான ஒரு வாழ்த்திடுவதற்கு அந்த ஊன்றுகோலாக, அந்த விதையாக இந்த பாடல் இருந்திருக்கிறது. ஐயா லிங்கராஜ ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் நிறைய கேட்டிருக்கிறேன் ராமாயணம், இதை ரொம்ப நான் படிக்கல, ஆழமா படிக்கல, நேரம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எங்களை போன்ற, என்னை போன்ற சாதாரண மாணவர்கள் படிப்பதை காட்டிலும் உங்களை போன்ற மரபு பாவலர்கள் அந்த கம்பராமாயணத்தை படிக்கணும். படிச்சாதான் அந்த கம்பன் என்கிற அந்த அமுதம், அந்த அமுதம் வந்து அதை அப்படியே உள்வாங்கி எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய செய்திகளை சொல்லலாம் என்கிற வேண்டுகோளையும் இப்ப வச்சுட்டு, இப்ப நேரா நம்ம வந்து ஆரண்ய காண்டத்தினுடைய இறுதி பகுதி அயோமுகி படலம். ஐயா புதிய செல்வராசன் ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கு 3 படலங்கள். அயோமுகி படலம், கவந்தன் வதைப்படலம், அப்புறம் சபரி தாபம் நீங்கு படலம், அப்படியே 3 படலம். இதோட இந்த ஆரண்ய காண்டம் முடிகிறது. இப்போ கடைசியில என்ன பார்த்தோம்? சீதையை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் ராவணன். அதனோட அற்புதமா ஓமை சொன்னார்னு சொல்லி எதையும் விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குது. சீதையை தூக்கி கொண்டு போகிற பொழுது
அந்த தேரில வந்து சீதை ஒரு கொடி போல போறாளாம். அது எப்படின்னா தீப்பற்றி எரிகிற ஒரு மாடத்தில் விழுந்த கொடியை போல் சீதை அந்த தேரிலே அழுது கொண்டு போனாள். அடுத்து அந்த ஓமையை கொண்டு போய் அழகா பொறுத்துறாரு அடுத்த நிகழ்ச்சியில. அப்ப சடாயு வந்து சண்டைக்கு வர்றாரு. சண்டைக்கு வந்து போராடி ராவணனை படாத பாடுபடுத்தி முடிஞ்ச வரைக்கும் போராடி அவருடைய குதிரைகளை கொண்டு அவன் குண்டலங்கள் எல்லாம் அறுத்து அவன் தோளெல்லாம் காயப்படுத்தி அழகால அந்த தேரெல்லாம் உடைச்சு போட்டு எல்லா வேலையும் பண்றாரு சடாயு. கடைசியில சங்கரன் கொடுத்த வாளால் சடாயுவை வெட்டி விட்டு போயிடுறான். போன உடனே சீதை அப்போ எப்படி இருந்தாலும் கொழுகொம்பு கிடைத்த கொடி அந்த கொம்பை இழந்த பின் தரையில் வீழ்வது போல விழுந்து அழுதாள் என்று கம்பர் சொல்லுகிறார். அந்த ஓமையை அதாவது தூக்கும் போது தீ எரிகிற மாடத்தில் விழுகிற கொடி போல் இருந்தால் சீதை என்று சொல்கிறார். இங்க வந்து சடாய் விழுந்த உடனே அந்த கொடிக்கு கிடைச்ச ஒரு கொழு கொம்பு, அந்த கொம்பு விழுந்தா எப்படி தரையில விழுந்து பொருளுமோ அது போல சீதை அழுதான்னு. இதான் கம்பருடைய ஜாலம். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடைத்தது. அதை நம்ம ஒரு பாட்டிலேயே ஒரு ஒரு நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். அவ்வளவு பொருளுடைய எதையுமே கடைசி வரைக்கும் நீங்க தொடர்புபடுத்தலாம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கடைசியில சொல்ற ஒரு வார்த்தையை முதல்ல உள்ள முதல் படலத்தில் முதல் காண்டத்துல உள்ள ஒரு சொல்லோடு தொடர்பு படுத்தணும். அப்படி ரொம்ப நுணுக்கமாக இந்த காப்பியத்தை கம்பர் படைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். சீதையை தூக்கி கொண்டு போறார். சடாயு காப்பாற்ற முயற்சிக்கிறார். அவர் வெட்டி போட்டு போறாரு. உடனே ராமலட்சுமணர் வந்து பார்க்கிறார்கள். சடாயுவை பார்த்து ரொம்ப அழுறாரு ராமர். அப்புறம் சடாய் வந்து ஆறுதல் சொல்றாரு. சடாய் இறந்து போயிடுறாரு. உடனே அவருக்கு வந்து நீர்க்கடன்களை ராமர் செய்கிறார். தன் தந்தைக்கு செய்ய முடியாத அந்த இறுதி கடன்களை தந்தை போல் பாவித்த சடாயுக்கு செய்வதோடு இப்ப அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், வருகிறார்கள். இப்பதான் அயோமிகி படலம். இவர்கள் வந்து ஒரு மலையில வந்து தங்கி இருக்கிறாங்க. அப்ப இருள் வந்து பரவுகிறது. ராத்திரி வந்த உடனே இதுதான் முதல் ராத்திரி இல்லையா? சீதை பிரிந்த பிறகு அன்றைய முதல் இரவு ரொம்ப 2 பேருக்கும் கவலை வருது. தூக்கமே வரமாட்டேங்குது ராமனுக்கு. அத கம்பர் சொல்லுகிறார். மானமும் சினமும் தாதை மரணமும் மைந்தர் சிந்தை ஞானமும் துயரும் தம்முள் மலைந்தன நலிந்த அன்றே சொல்லுகிறார். ஒரு பக்கம் தன் மனைவியை இழந்தோம், அந்த அவமானம். ஒருத்தன் நம்மளை தூக்கி நம்மளை வந்து ஏமாத்திட்டு ஒருத்தன் கொண்டு போயிட்டானே அப்படிங்கிற சினம், கோபம். ஒரு பக்கம் துயரம், தந்தை போல இருந்த சடாயு அவர் இறந்து விட்டாரே என்கிற சினம். இதெல்லாம் சேர்ந்து ஞானமும் துயரும், அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து கஷ்டம் துயரமும் வருகிறது, அதே சமயத்தில் ஞானமும் இருக்கிறது அவனுக்கு. அப்படி இருக்கிற பொழுது எப்படி ஒரு மனிதன் துன்பப்படுவானோ அது போல அவர்கள் துன்பப்பட்டார்கள் என்று கம்பர் அதை காமிக்கிறார். அப்ப என்ன பண்ணுதான் அந்த அந்த சோலையில அந்த கானகத்தில் அந்த மலர்கள்லாம் மரங்களில் உள்ள மலர்கள்லாம் தேன் சிந்துதான். அந்த தேன் சிந்துகிறது வந்து எப்படி இருக்குன்னா ராமரும் லட்சுமணும் கண்ணீர் சிந்துவதை போல இருந்தது என்று ஓமை காட்டி இந்த கோபத்தினாலும் துயரத்தினாலும் அவமானம் அந்த உணர்வாலும் ஆத்திபுரா தூக்கம் வராம 2 பேரும் தவிக்கிறார்கள். அதை சொல்லுகிறார். 14 வருடம் தூங்காமல் இருந்த லக்ஷ்மணனை போல ராமன் அன்றைக்கு தூங்காமல் இருந்தான். ராமன் வந்து தூங்காமல் இல்லை, லட்சுமணன் தூங்காமல் இருக்கிறான் இவ்வளவு காலம். அந்த லக்ஷ்மணனுடைய கண்களை தான் பெற்றுக்கொண்டது போல ராமன் அன்றைக்கு தூங்காமல் இருக்கிறான். சீதையை நினைக்கிறான். அந்த சீதையை நினைப்பு அந்த உணர்வை வந்து கம்பர் சொல்லுகிறார். ஒரு விளக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த விளக்கு தன்னை சுற்றி பொருள்கள் அத்தனையும் அழகாக வெளிப்படுத்தி காட்டும் இல்லையா? தன்னையும் தன் சுற்று பொருள்களையும் விளக்கி காட்டுகிற விளக்கை போல சீதை எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் அந்த விளக்கை போன்றவள். தன் பிறந்த குலம், தான் புகுந்த குலம், தன்னுடைய பெண் குலம் அத்தனைக்கும் புகழ் சேர்ப்பவளாக, அத்தனைக்கும் பெருமை சேர்ப்பவளாக இருப்பவள் சீதை என்று சீதையினுடைய பண்பை ராமன் நினைப்பதாக கம்பர் இங்கே காட்டுகிறார். உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரும் அருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றாள் அத்தனைக்கும் பெருமையை கொடுக்கிறவள் யாரு? சீதை.
அப்படி அந்த அப்படிப்பட்ட சீதையை நினைக்கிறான். நினைச்சவன தூக்கம் வர மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய ஒரு துன்பம். நமக்கெல்லாம் வீட்டுல வந்து ஒரு 10 நகையை திருட்டிட்டு போயிட்டாங்கன்னா தூக்கம் வர மாட்டேங்குது நமக்கு. வெறும் நகை சம்பாதித்து விடலாம். பெண்ணை இழந்து விட்டான், பொண்ணை இழந்து விட்டான். பெண் குலத்திற்கெல்லாம் அணி சேர்க்கிற தன்னுடைய மனைவியை இழந்து விட்டான். அது மேல அவமானம். அவன் ஒரு சத்திரி, அவனுக்கு வந்து அவமானமாக இருக்கிறது. உடனே வருந்துகிறான். அப்பொழுது கம்பர் சொல்லுகிறார், அவமானமும் காதலும் கயிற்றை பிரிச்சு 2 பக்கமும் ஒரு யானை பிடிச்சு இழுத்து பிரிகை இருக்குல்ல, அந்த பிரிக்கிற கயிறு, அந்த கயிற்றை வந்து ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் காதல், அதாவது இவள் மேல் கொண்ட காதல், இது ரெண்டும் ஒரு பக்கம் பிடிச்சு இழுக்கிறது. அந்த அந்த கயிறு என்ன பாடுபடுமோ அது போல படுறான் அவனுடைய மனசு. உதவாத தன்னுடைய தோளை பார்த்து இகழ்கிறான். அந்த தோளை பார்க்கிறான், என்ன தோல், இதை வச்சுக்கிட்டு எதுக்கு, வேண்டுமோ எனக்கு வில் இன்னமும் என்று சொல்லுவான். எனக்கு வேண்டுமோ இன்னமும் வில் என்று அவன் புலம்புகிறான் என்று கம்பர் சொல்கிறார். வில்லை நோக்கி நகும் மிக வீங்கு தோல் கல்லை நோக்கி நகும் கடைக்கால் வரும் சொல்லை நோக்கி துணுக்கெனும் தொல்மறை எல்லை நோக்கினர் யாவரும் நோக்குவான். மறைகளுக்கெல்லாம் எல்லையாக இருக்கிற ராமன் வில்லை நோக்கி நகும். அவனுடைய வில்லை பார்த்து சிரிக்கிறானா, இந்த வில் எதுக்கு, மிக வீட்டோல் கல்லை நோக்கி நகும். தன்னுடைய தோல் மலை போல் இருக்கக்கூடிய தன் தோலை பார்த்து சிரிக்கிறான். இது இந்த தோல் எதுக்கு. அதற்கப்புறம் தனக்கு நீரப்போகிற சொல்லை பார்த்து நோக்கி நகும். துணுக்குறும், சொல்லை நோக்கி துணுக்குறும். ஐயோ, நம்ம மேல பழிச்சொல் வரப்போகுது, மனைவியை காப்பாற்றாமல் கைவிட்டு விட்டான் என்ற பழிச்சொல் வரப்போகிறது. அது நினைச்சவன மனசு அப்படியே துடிக்கிறான், துணுக்குறும். இப்படி எல்லாற்றுக்கும் எல்லையாக இருக்கிற ராமன் இந்த பாடலாம் படுகிறான் அந்த ராத்திரி என்று கம்பர் சொல்லுகிறார். பக்கத்துல பாக்குறான் எட்டி. மயிலும் பிடையும் உடன் திரிய மானும் கலையும் மருவி வர பயிலும் பிடியும் கடக்களிரும் வருவ திரிவ பார்க்கின்றான். மயில் தன்னுடைய துணையோட வருது, மான் தன் துணையோட வருகிறது, யானை தன் துணையோடு வருகிறது, திரிகிறது. அதை பார்த்த உடனே அவளுக்கு வந்து சீதையினுடைய நினைவு அப்படியே ஒரு தீ மாதிரி பொங்கி எழுகிறது. ரொம்ப கவலைப்படுகிறான். பொழிலை நோக்கும் பொழில் உரையும் புல்லை நோக்கும் பூங்கொம்பின் எழிலை நோக்கும் இள மயிலின் இயலை நோக்கும் இயல்பு ஆனால் குழலை நோக்கி குங்கையினை குவட்டை நோக்கி அக்குவட்டின் தொழிலை நோக்கி தன்னுடைய தோளை நோக்கி நாள் கழிப்பான். அற்புதமான பாட்டு எழுதுறாரு. பொழிலை நோக்கும் அந்த சோலையை பார்க்கிறார். பொழில் முறையும் புல்லை நோக்கும் அந்த சோலையில திரிகிற சக்கரவாக பறவையை பார்க்கிறார். அந்த பூங்கொம்பு இருக்கிறது, அந்த பூங்கொம்பினுடைய அழகை பார்க்கிறார். மயில் திரிகிறது, அந்த மயிலினுடைய அழகை பார்க்கிறாங்க. இவை அத்தனைக்கும் இயல்பு ஆனால் இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளா இருக்கிறான். யாரு? தன்னுடைய இயல்பாகவே தன்னுடைய அழகை, தன்னுடைய இந்த குணங்களை எல்லாம் கொண்ட சீதை, அந்த சீதையினுடைய பண்புணலங்கள். இந்த ஓமையை வந்து ஒன்னொன்னுக்கும் ஒண்ணு நீங்க வந்து அதை பொருத்தலாம். பொழில் என்று சொன்னால் சோலை வந்து எது மாதிரி இருக்குன்னா அவளுடைய கூந்தல். பொழில் உரையும் புல், புல் என்று சொன்னால் சக்கரவாக பறவை. அந்த பறவை வந்து என்னதுன்னா அவளுடைய மார்பகம். பூங்கொம்பின் எழில் என்று சொன்னால் அவளுடைய தோளில் இருக்கப்பட்டிருக்கிற அந்த தொய்யல் பாருங்க, அந்த தொய்யல் என்று சொல்லப்படுகிற அந்த ஓவியங்கள் அதை வைக்கிறான். இளமயலின் இயல், இளமயல்னா அவளுடைய நடை. இவை எல்லாத்தையுமே தன்னுடைய இயல்பாக கொண்டிருக்கிறாள். அவள் சேராத அந்த தன்னுடைய தோளை பார்க்கிறான். அப்படிப்பட்ட சீதை தோல், தன்னுடன் சேர முடியாத தோல், வெறுமனே இருக்கக்கூடிய தன்னுடைய தோளை பார்த்து இப்படியெல்லாம் ராமர் வந்து கவலைப்படுகிறார். அதை அழகாக பாடல்களில் கூறுகிறார். இதனால ஒரு நல்ல பாடல் இது. இவமையை வந்து அழகா பின்னாடி பொழிலை நோக்கும் பொழில் உரையும் புல்லை நோக்கும் பூங்கொம்பின் எல்லை நோக்கும் இளமயிலின் இயலை நோக்கும் இயல்பு ஆனால் அத்தனைக்கும் இயல்புவான சீதை அவள் குழலை நோக்கி. அப்ப இந்த பொழிலுக்கு குழல். குங்கையினை குவட்டை நோக்கி, அந்த சக்கரவாக பறவை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அவளுடைய மார்பகங்கள். அக்குவட்டின் தொழிலை நோக்கி, அந்த கொம்பு இருக்கு பாருங்க, அந்த கொம்பினுடைய அழகு வந்து தொழிலினுடைய அழகு. தன்னுடைய தோளை நோக்கி நாள் கழிப்பான். இவர்களுடைய அப்படி அழகான பாட்டு, அற்புதமான பாட்டு. ஒரு ஓமையை சொல்லி அந்த ஓமையை சும்மா வெறுமனே சொல்லிட்டு போல,
அந்த அவளுடைய அந்த பண்புணர்களை அழகாக பொருத்தி அவருடைய வருத்தத்தையும் தன்னுடைய தோளை நோக்கி விரும்புகிறான் ராமன். இப்படி அழகாக அவர் எழுதி கொண்டிருக்கார். யார்? நம்ம கம்பர் எழுதுகிறார். இரவு கழிகிறது. உடனே 2 பேரும் ராமனும் லட்சுமணனும் கிளம்பி போறாங்க. ராமன் வந்து லட்சுமணன் போய் தண்ணீர் கொண்டு வர சொல்றான். தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வா என்று சொல்லுகிறான். லட்சுமணன் தண்ணீரை எடுக்க போகிறான். அப்ப போகிற பொழுது அயோமுகி என்கிற ஒரு அரக்கி இவனை பார்க்கிறான். லட்சுமணனை பார்க்கிறான். இவ ஒரு அரக்கி. முதல்ல ஒரு அரக்கி பார்த்தோம் இல்லையா, சூர்பனகை. இப்போ வந்து அரக்கி அயோமுகி பார்க்கிறான். லட்சுமணனை பார்த்த உடனே அவன் மேல் அவளுக்கு காதல் வந்து விட்டது. அவனை தின்பதற்காக வருகிறாள். அவன் மேல் காதல் கொண்டவுடன் இவனை திங்க வேண்டாம், இவனை வந்து நாம் விரும்புகிறவள் வந்து தன்னுடைய ஆசையை தணித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இவன் ஒத்துக்கலன்னா அவனை தூக்கி கொண்டு போய் தன்னுடைய குகையில் வைத்துக் கொள்வோம் என்று அவள் விசைப்படுகிறான். இவ போய் உடனே பக்கத்துல போறான். உடனே லட்சுமணன் பாக்குறான். யாரடி உரைசை கடிது, இப்ப வர்றவ சரியில்லையே, நட உட பாவனையும் சரியில்லையே, யாரடி நீ, எதுக்கு வந்தாய் என்று லட்சுமணன் கேட்கிறான். கேட்ட உடனே அவ எல்லாம் சொல்றான். நேசம் இல் அன்பினா இழுதி உண்பாய் ஆசையின் வந்த அயோமுகி, நேசத்தோடு அன்போடு உண்பால் ஆசையோடு வந்த அயோமுகி நான் என்கிற அரக்கி அவள் சொல்றான். நான் அயோமுகி, உன் மேல ஆசையோடு நான் வந்திருக்கிறேன். உடனே லக்ஷ்மண் வந்து உடனே வெகுண்டு எழுந்திருக்கிறான். என்ன சொல்றான்? நின் இரு காதோடு நாசி துமிப்பதன் முன்பு அகல், உன் காது மூக்கெல்லாம் அறுத்து எரியறதுக்கு முன்னாடி ஓடி போயிரு என்று யார் சொல்லுகிறா? லக்ஷ்மண் சொல்றேன். இதை படிக்கிற போல எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. அது லக்ஷ்மணுடைய குணாதிசயம் பாருங்க. இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் இருப்பாங்க. சில வாத்தியார் தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க, கையை நீட்ட சொல்லி பெரம்பால அடிப்பாங்க. சில வாத்தியார் உங்க அப்பா அழைச்சிட்டு சொல்றேன் பாரு. சில வாத்தியார் இருப்பாங்க, அந்த காதை பிடிச்சி திரும்புவாங்க. ஐயோ, அந்த காதே அறுந்து போற அளவுக்கு பிடிச்சி திரும்புவாங்க. இந்த வாத்தியார் நடிக்கும் போதே காது வலி வரும். அந்த மாதிரி இந்த லட்சுமணனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னடான்னா, இந்த காது மூக்கு இதெல்லாம் அறிகிறது பழக்கமா இருக்கு. அயோமிக பார்த்தோன்னு சொல்றான், நின் இரு காதோடு நாசி துமிப்பதன் முன்பு அகல், போயிருங்க என்று அவரிடம் எச்சரிக்கிறான். உடனே அயோமிக அவர்கிட்ட கெஞ்சிறான். கெஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பேசுறோன்னே இவன் வந்து ஒரு மாயம் செய்கிறான். ஒரு மந்திரம் ஒண்ணு பண்ணி அவனை மயங்க வச்சு அப்படியே தூக்கிட்டு போயிடும். அயோமிக தூக்கிட்டு போறான். அதுக்கு அற்புதமா ஒரு பாட்டு இருக்காரு கம்பர். அவ தூக்கிட்டு போறது எப்படி இருக்கான், அதாவது கடல், அது 3 ஓமையில சொல்ற. மந்திர மலையை வந்து கடல் தூக்கி கொண்டு போறது மாதிரி, இந்திரனை வந்து பெண் யானை, அவனுடைய பெண் யானை தூக்கி கொண்டு போவது போல, அப்புறம் முருகப்பெருமானை வந்து மயில் தூக்கி கொண்டு போவது போல அந்த அயோமுகி லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு போனாலாம். இதே மாதிரி ஒரு உண்மை சொன்னாரு இந்த விராதன் நினைக்கிறேன். அந்த ராம லட்சுமணர்களே அவர் தூக்கி கொண்டு போவாங்க. அதற்கு ஒரு அற்புதமான உண்மை சொன்னார் அவர். அந்த கம்பருடைய ஓமைகள் வந்து மிக மிக அந்த 3 ஓமைகளை சொல்றாரு. அதாவது மந்திர மலையை வந்து கடல், இவள் கடல், லட்சுமணன் வந்து மந்திர மலை, மலையை தாங்கி கொண்டு போகிறது. இந்திரன் லட்சுமணன், அவனை தூக்கி கொண்டு போகிற பெண் யானை, ஆண் யானை இல்லை, ஐராவதம் சொல்லல, அவன் பெண் யானையினுடைய பெயரை சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்திரன் ஊர் பிடி, இந்திரனை ஊறுகிற, இந்திரன் வந்து தூக்கி கொண்டு போகிற, இந்திரன் பயணிக்கிற பிடி அவனுடைய பெண் யானை. வெந்திரல் வேல்கொடு சூரடும் வீர சுந்தரன் ஊர் தரு தோகை, வேல் கொண்டு திரிகிற வீர சுந்தரன் யாரு? முருகன், அவனை சுமக்கிற தோகை. இந்த மயில் போல இந்த 3 ஓமைகளை சொல்லி அவள் தூக்கி கொண்டு போனாள் அப்படின்னு அற்புதமான ஒரு பாட்டு எழுதுறாரு. இந்த சமயத்துல தண்ணி எடுக்க போனவங்க எங்கப்பா ஆளை காணுமே என்று ராமன் வந்து கவலைப்படுறாரு. இது என்னடா இப்ப போனவங்க எல்லாம் பூரா காணாம போயிடுறாங்க, இது என்ன காணாம போற காலமா அப்படின்ட்டு அவன் ரொம்ப கவலைப்படுறாரு கம்பர். யாரு? நம்ம ராவணன், ராமன் பார்க்க போறாரு. உடனே வந்து ராவணனுடைய அடுத்த சூழ்ச்சியா இருக்குமோ, லட்சுமணனுக்கு எதுவும் ஆயிருந்திருக்குமோ என்று கவலைப்படுறாரு. என்னையும் சீதையையும் கண்ணிமை இமைக்காது காத்த லட்சுமணனுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ, நான் என்ன பண்ண போறேன் இனிமே, வந்து எனக்கு இனிமே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சொன்ன மாதிரி ராமனுடைய குணாதிசயம் பாருங்க. இந்த புலம்புறது, அழுகிறது. லக்ஷ்மணன் மட்டும் இல்லைன்னா ராமனுக்கு வந்து ராமனுக்கு கதை கந்தலாய் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தன் வாளால் அவனை கொல்ல போகிறார். அவரே சாக போறார், தற்கொலை பண்ணிக்க போறார். தன் வாளால் தன் உயிரை மாய்த்து கொள்ள போகிறான் ராமன்.
அந்த சமயத்துல யாரோ கத்துற சத்தம் கேக்குது. ஒரு பெண் கத்துற சத்தம் கேக்குது. டக்குன்னு திடிச்சு, இது என்னது ஒரு அரைக்கி சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடுறாரு. அதாவது தன்னுடைய என்ன சொல்றது, அம்புல வந்து நெருப்ப கொளுத்தி கொண்டு அவர் ஓடுகிறார். அந்த அவரை அந்த திசையை நோக்கி ஓடுகிறார். ஓடி பார்த்த உடனே என்னாச்சு 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 என்று ஓடுகிற பொழுது உடனே லக்ஷ்மணன் வந்து, அண்ணா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க, நான் இங்கேதான் இருக்கேன் இங்கேதான் இருக்கேன்ட்டு அங்க ஓடியாராரு. உடனே அவனை பார்த்தோன்னா கட்டி பிடிச்சிட்டு, என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சு என்று கேட்கிறார். அவனை பார்த்த உடனே ராமன் வந்து இன்னலும் உவகையும் இரண்டும் எய்தினான். ராமன் ஒரு பக்கம் துன்பம், ஐயோ நம்மளால ராமன் லக்ஷ்மணனுக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துருச்சே. இன்னொரு பக்கம் உவகை, வந்துட்டானே திருப்பி வந்துட்டானே என்று, என்ன அங்கு எய்தியது இயம்புவாய், அங்க என்ன நடந்துச்சு சொல்லு என்று கேட்கிறான். அப்புறம் அவன் சொல்றான், அந்த மாதிரி அயோமுகி அப்படிங்கிற ஒரு தூக்கிட்டு போயிட்டா. தூரம் போனோடனே எனக்கு அந்த மயக்கம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவளுடைய நினைப்பு புரிந்து, துளைபடு மூக்கோடு செவி துமித்து உக வலை எகிரி இதழோடு அறிந்து மாற்றிய அளவையில் பூசலிட்டு அரற்றினாள். என்ன சொல்றான், மூக்கு காது வாய் எல்லாத்தையும் அறிஞ்சுட்டாரான். அறிஞ்சதுக்கு அப்புறம் அவ கத்துனதுக்கு அப்புறம் விடுபட்டு நான் வந்துட்டேன், அவளை கொல்லாம நான் வந்துட்டேன் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராமன். பரவாயில்லையே, பெண் வந்து உன்னை கொல்ல வந்தவளையும் கொல்லாமல் இருக்கிறாயே, நீ எவ்வளவு பெரிய நல்லவன் என்று சொல்லி அவனோட கட்டிக்கொண்டு அழுகிறார். அதை கட்டிக்கொண்டு பாராட்டுகிறார். பாட்டதுக்கு அப்புறம் கிளம்பி போறாங்க. மறுபடி சீதையினுடைய நினைவு ராமனுக்கு வந்து விடுகிறது. அயோமிகியோட கதை அப்படி முடிஞ்சுச்சு. அவ வந்து அறுபட்டு அவள் அங்கே ஓடி விடுகிறாள். அதற்கு பிறகு இந்த கவந்தன் வதை படலம் என்கிற படலம் வருகிறது. இப்போ இதெல்லாம் நடக்கிறது இருட்டுல நடக்குது. இதெல்லாம் இருட்டுல நடக்குது. தண்ணி கொடுக்க போகும்போது அவர் மாட்டினதுக்கு அப்புறம் அப்பதான் இவர் என்ன பண்றாரு, இந்த ராமன் தேடி போகிற பொழுது தன்னுடைய அம்புல வந்து தீ வருகிற மாதிரி தீ அம்பை எழுப்பி அந்த அந்த அந்தனுடைய அந்த அம்பை எய்து அந்த வெளிச்சத்துல காட்டுக்குள்ள போறாரு. போகும்போதுதான் லட்சுமணனுடைய வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி அங்கே தங்கிட்டு விடிஞ்சிருது. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வனத்துக்கு போறாங்க. அந்த வனம்ங்கிறது கவந்தன் வனம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கவந்தன் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருப்பானா. யார் வந்தாலும் அவர்களை வந்து குன்று தின்பது, அவர்களை பயமுறுத்துவது அவனுடைய வேலை. ஆனா இவன் நிக்கிறான், அவனை பார்த்து பயப்படாம இருக்காங்க உங்க 2 பேரும். அதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்னடா அது, நம்மளை பார்த்து பயப்படாம 2 பேர் இருக்காங்களேன்ட்டு. அவனுடைய வாயை பார்த்து ராமன் லட்சுமணனும் ஐயம் படுறாங்க, அவங்க சந்தேகப்படுறாங்க. என்னது, நீர் புகும் நெடுங்கடல் அடங்கும் நேமிசூழ் பார் புகும் நெடும் பகு வாயை பார்த்தனர், சூர் புகழ் அரியது ஓர் அரக்கர் தொல்மதில் ஊர் புகு வாயிலோ இது என உண்ணினார். அதாவது ஊருக்கு போகிற அந்த வாயிலாது இந்த அரக்கருடைய கோட்டைக்குள் நுழைகிற வாயில் அவனுடைய வாய் என்று அவனுடைய வாயை பார்த்து, அப்ப எவ்வளவு பெரிய ஆஜாதமான உருவமா அந்த கவர்ந்து இருக்கிறான். அவனை பார்த்து அவன் வந்து இவங்களை பார்த்து கோபம் வர, உங்களை சாப்பிடுறேன்டா விழுங்குவேன் என வீங்களும் வந்து உங்களை எல்லாம் சாப்பிட போறேன் என்று அவர்களை பற்றி பிடுங்குகிறான், தூக்குகிறான். அப்பொழுது வீரர்கள் 2 பேரும் அவனுடைய தோள்களை வெட்டுகிறார்கள். அவன் தோள்களை அடிகிறார்கள், வாளால் வெட்டுகிறார்கள். அவனுடைய ராமனுடைய அவனுடைய பாதம் கை பட்டவுடன் கவந்தன் வந்து உடனடியே அவனுடைய சாபம் நீங்கப்பட்டவனாக ஆகிறான். அவன் யாருன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு கந்தர்வன். அவன் வந்து தன்னுடைய சாபம் நீங்கப்பட்டு அவன் அங்கே கந்தர்வனாக அங்கே வருகிறான். அவனை ராமனை தொழுகிறான். மூலமே இல்லாத முதல்வனே, நீ முயலும் கோலமோ யாருக்கும் தெரிவறிய கொள்கையவால் ஆழமோ ஆளின் அடையோ அடை கிடந்த பாலனோ வேலை பரப்போ பகராயே அப்படின்னு போற்றுகிறான். நல்ல பாட்டு இது. ஆழமோ என்றால் ஊழிக்காலத்தில் எழுகிற ஆலமோ, ஆலம்னா என்னது, ஆழகால விஷமோ என்கிற அர்த்தம். இல்லைன்னா ஆலமரமோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆளின் அடையோ அப்படின்னா ஆலமரத்தினுடைய இலையோ. ஏன்னா கண்ணன் வந்து ஆலமர இலையில் ஊழிக்காலத்தில் ஆலமர இலையில் கண்ணன் போனதாக ஐதீகம். ஆகவே அந்த ஆலமரத்தினுடைய இலையோ அடை கிடந்த பாலனோ, அந்த இலையில் இருந்த பாலனா நீ, வேலை பரப்போ இல்ல அந்த கடலா அந்த நீர் பரப்பா, நீ யாரு என்று அவனை போற்றுகிறான். இது வந்து ஒரு ரொம்ப பெருசா பேசலாம். அது அதாவது ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு பாடல் இது. ஆலமோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஆலமோன்னா விஷம்னு அர்த்தம். நமக்கு ஆலமரம், நீர்ல எப்படி ஆலமரம் இருக்கும், நீரில் எப்படி ஆலமரமா இருக்கும், இருக்காது. அப்ப இறைவன் என்பவன் இல்லாத இடத்திலும்
நம்மால் எண்ண முடியாத விதத்திலும் இருக்கக்கூடியவன் என்கிற வாக்குல இந்த பாடல் அவங்க அமைச்சிருக்காரு. ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு பாடல் என்று சொல்கிறார்கள். அப்படி அவன் வந்து கவந்தன் வந்து அவரை ராமனை வந்து பாராட்டி போற்றுகிறான். போட்டதற்கு பிறகு மாசியிலா காயத்தை நல்கி என்னுடைய மாய பிறவி மயல் நீக்கி மாசியிலா காயத்தை நல்கி என்னுடைய பிறவியினுடைய துன்பத்தை அறுத்து எனக்கு நல்ல உடலை கொடுத்து பேய் ஒத்தேன் பேதை பிணக்கு அறுத்த என் பெருமான், பேயை போன்ற என்னுடைய பிணக்கு துன்பங்களை அறுத்த பெருமான், நாய் ஒத்தேன் என்ன நலம் இழைத்தேன் நான் சொல்லுகிறான். நாயை போன்றவன் நான் என்ன பண்ணேன், இந்த பிறந்து நான் எதுவுமே பண்ணல இது வரைக்கும். ஆனா உன்னுடைய கால் பட்டவுடன் என்னுடைய சாபம் தீர்ந்தது என்று அவனை போட்டுகிறான். போட்டதற்கு பிறகு அப்புறம் சொல்றான், அந்த மாதிரி நான் வந்து ஒரு கந்தர்வன் அந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்து மூலாளைப்பட்டேன். அப்போ ஒரு அற்புதமான ஒரு பாடல் எழுதுகிறார் கம்பர். ஒரு நல்ல அறிவுரை சொல்றார். ஆயது செய்கை என்பது அறத்துறை நெறியின் எண்ணி தீயவர் சேர்க்கிலாது செவ்வியோர் சேர்த்து செய்தல். ஆயது செய்கை அப்படின்னா என்னது? நல்ல செயல். எது ஒரு செய்ய ஆகச்சிறந்த அறிஞர்கள்னு சொல்றோம் இல்லையா, நல்ல செயல் என்று சொல்லுகிறோம். செய்யத்தகுந்த செயலை செய்கிறோம். எது செய்யத்தகுந்த செய்யது என்று சொன்னால் அறத்துறை நெறியின் எண்ணி, அறவழியில் தீயவர்கள் எவரையும் சேர்த்துக் கொள்ளாது. அப்போ நம்மிடம் சேர்கிறவர்கள் தீயவர்களா இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். இருந்துட்டு எவனா வந்துட்டானா அவனை விளக்கிடணும். தீயவர்களை சேர்க்கலாது செவ்வியோர் சேர்ந்து செய்தல். நல்லவர்களை, நேர்மையாளர்களை, அறவாணர்களை சேர்ந்து ஒரு செயலை செய்யறதுதான் செய்யக்கூடிய செயல். அப்படி நீ என்ன பண்ணு, நீ போய் சவரியை தலைப்பட்டு அவள் காட்டுகிற நெறியில் செல் என்று சொல்லி கமந்தன் வந்து ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் வழிகாட்டிட்டு அவன் போயிடறான். சவரி என்கிற ஒரு பெண்ணை சொல்லிட்டு போகிறான். போனதுக்கு அப்புறம் சுக்ரீவனை துணையாக கொள்ளு, சபரியை பிடிச்சிட்டு அவன் மூலமாக சுக்ரீவனை துணையாக நீங்க கொள்ளுங்க என்று அந்த கமந்தன் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீங்கி விடுகிறது. பிறகு அவர்கள் இங்கே நேரா மதங்க முனிவர் என்கிற சொல்லக்கூடிய அவருடைய தவச்சாலைக்கு போகிறார்கள். அங்கேதான் சவரியை சந்திக்கிறார்கள். அங்கே ஒரு அற்புதமான ஆசிரிய விருத்தத்துல ஒரு அற்புதமான ஒரு பாடல் கம்பர் எழுதுகிறார். அதாவது கண்ணிய தருதற்கு ஒத்த கற்பக தருவும் என்ன உண்ணிய நல்கும் செல்வம் உருணருஞ்சோலை. அந்த மதங்க முனிவருடைய சோலை என்னன்னா நினைச்சதெல்லாம் கொடுக்குமா, அப்படிப்பட்ட சோலையான். அந்த சோலையில் உள்ள மரங்கள் எப்படிப்பட்ட மரங்கள்னா கற்பக மரங்களை போலவா. கற்பக மரங்கள் தேவலோகத்தில் இருக்கிறது. அதுவும் 5 தான் இருக்கு கற்பக மரங்கள். அதன் அடியில இருந்து எது நினைச்சாலும் அது கிடைக்குமா. அது போல எண்ணற்ற மரங்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த மதங்க முனிவருடைய சோலை. அதுல உண்ணிய நல்கும் செல்வம் உருணருஞ்சோலை. நாம் நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய செல்வம், நினைத்த செல்வங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சோலை அது. அதாவது உண்ண கனி, நிழல், குளிர். அதே சமயத்துல அங்க வந்து அந்த சோலை வந்து சொர்க்கத்துக்கு ஈடான சோலை என்று கம்பர் சொல்கிறார். எப்படி சொர்க்கத்துக்கு ஈடான சோலைன்னா, இந்த கற்பக மரங்களை ஒத்த மரங்கள் இங்க இருக்கின்றன. தேவர்களை ஒத்த முனிவர்கள் இங்க இருக்கிறார்கள். தேவர்களுக்கு கூட துன்பம் வரும். தேவர்களுக்கு கூட துன்பம் வரும். துன்பம் வந்துருச்சுன்னா உடனே முடியாதவன் டாக்டர் கிட்ட போற மாதிரி உடனே நம்ம திருமாலு சிவனை நோக்கி ஓடுறத வேலை. ஆனா இந்த மதங்க முனிவருடைய சோலையில் இருக்கக்கூடிய முனிவர்கள் எந்த துன்பமும் இல்லாமல் எண்ணியாண்டு எய்திய தவம் சீலர்கள் இருக்கக்கூடிய அந்த சோலை என்ற அற்புதமான ஒரு பாட்டு எழுதுகிறார். கண்ணிய தருதற்கு ஒத்த கற்பக தருவம் என்ன உண்ணிய நல்கும் செல்வம் உருணரின் சோலை ஞானம் எண்ணிய இன்பம் அன்றி துன்பங்கள் இல்லையான புண்ணியம் புரிந்தோர் வைகும் துறக்கம். துன்பமே இல்லாமல் இன்பமே காணக்கூடிய புண்ணியர் தவசீலர்கள் இருக்கக்கூடிய அந்த சோலை துறக்கமே சொர்க்கமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அந்த சோலை. அந்த சோலையில வந்து பார்க்கிறார்கள். அங்க பார்க்கிற பொழுது அங்கேதான் சவரி அவளை சந்திக்கிறார்கள். சவரி வந்து இவனை பார்ப்பதற்காகவே காலங்காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். ராமனை பார்ப்பதற்காகவே. அவனை பார்த்த உடனே அவன் அழறான். அழுது அவனை பார்த்தவுடன் அந்த ஆனந்த கண்ணீரில் அவள் அழுகிறாள். அவர்களுக்கு விருந்தினராக அவளை அழைத்துக் கொண்டு ராமனையும் லட்சுமணையும் அழைத்து அவர்களை விருந்தினர்களாக ஏற்று அவள் அங்கே உபசரிக்கிறாள். என்ன சொல்கிறாள்? ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இரு அருவிக்கண்ணல். அவனை பார்த்த உடனே அவ கண்கள்ல இருந்து அருவி மாதிரி பொடிக்கிறது. மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி.
என்பாள். அவ சொன்னாலாம், இவ்வளவு நாள் இருந்த என்னுடைய துன்பம் எல்லாம் நீங்கி விட்டது, மாய பாசம் மாண்டது, வந்தது வரம்பின் காலம், வரம்பில்லாத காலம் அப்படின்னா பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த நிலையை நான் எய்து விட்டேன். பூண்ட மாதவத்தின் செல்வம் எனக்கு வந்தது. இல்ல, வரம்பில் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம், வரம்பில்லாமல் காலங்காலமாய் காலம் கடந்து நான் செய்த மாதவத்தினுடைய செல்வம் இப்பொழுது வந்தது. போயது பிறவி, என்னுடைய பிறவி பயன் தீர்ந்தது, என்னுடைய பிறவி ஒழிந்தது என்று அழுது கொண்டே ஆனந்தத்தோடு அவள் சபரி அவர்களை பார்த்தவுடன் தொழுகிறாள். தொழுது வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்திருந்தாள். எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து, அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதை அவளுக்கு விருந்து செய்தாள். இதை ஐயா கூட சொன்னாங்க எனக்கு, அவள் உண்டு பார்த்து கொடுத்தாள் என்று சொன்னார். எனக்கு அதற்குரிய பாடல்களை பார்க்க முடியவில்லை. ஐயா அந்தமான் வந்திருக்காங்க, கிருஷ்ணமூர்த்தியா இருக்காங்க, அந்த பாட்டு இருக்கான்னு தெரியல. சபரி அவள் உண்டு பார்த்து நல்லதாக அவள் அதை தேர்ந்து அதை ராமனுக்கு கொடுத்தாள். அதுக்கான பாடல் நான் பார்க்க முடியல. அது கண்ணப்பருக்கு இணையான ஒரு அன்பு என்று சொன்னார்கள். அதுக்கான பாடல் எனக்கு கிடைக்கல, பார்க்கலாம்னு தெரியல. உடனே ராமனை பார்த்து அவளுக்கு விருந்து செய்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தவ வலிமையால் அவள் என்ன பண்றா, அந்த இடத்தை விட்டு வானகம் போகிறாள். தன் உடல் துறந்து தான தனிமையின் ஈந்து சார்ந்தாள் அவரி. இவங்க அப்படியே பாக்குறாங்க, என்ன நடக்குது இங்க, பேர்பட்ட தவசீலியாவ என்று அவளை பார்த்து வியந்து அவர்கள் என்ன பண்றார்கள், அப்படியே நேரா அந்த இடத்தை விட்டு அகன்று காடு மலை ஆறு இதெல்லாம் கடந்து பம்பை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை போய் அவர்கள் அடைகிறார்கள். அதற்கு ஒரு நல்ல ஒரு பாட்டெல்லாம் இருக்கிறது. ஆக ஆரண்ய காண்டத்தில் முக்கியமா அந்த இடைவேளை அப்படின்னு சொல்ல போனா, அந்த ராமாயண கதைக்கு இடைவேளை அப்படின்னா சீதையை அவன் தூக்கிட்டு போறதா இருக்கும். சீதையை தூக்கி கொண்டு போகிற பொழுது தூக்குவதுதான் இடைவேளையாக வைக்கணும். அந்த மாதிரி அந்த இடைவேளை கழிஞ்சு அவர்கள் தேடிக்கிட்டு வருகிற பொழுது ராமன் அந்த இரவு சீதையை பிரிந்த முதல் இரவில் படாத பாடுபடுகிறான். வில் எதுக்கு எனக்கு, இந்த தோல் எதற்கு என்றெல்லாம் அவனை துன்பம் கொள்கிறான். பிறகு அயோமுகி லக்ஷ்மணனுக்கு துன்பம் கொடுக்கிறாள். அதிலிருந்து அவர்கள் மீண்டு கமந்தனுக்கு அவனுடைய சாபத்தை நீக்கி அவனை கொல்ல போய் அவனுடைய சாபம் நீங்க பெற்று சபரியை சந்தித்து அவனுடைய விருந்தினராக இருந்து பிறகு அவர்கள் சுக்ரீவனை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பம்பையை நோக்கி வருகிறார்கள். இதோடு இந்த ஆரண்ய காண்டம் இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. 3 காண்டங்களை நாம் முடித்திருக்கிறோம். அடுத்த காண்டம் கிஷ்கிந்தா காண்டம், அதிலே அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் என்று சொல்லி இதுகாரம் இந்த உரையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.